ரொம்ப வருஷம் கழிச்சு சுந்தரம் பார்க் போயிருக்கேன். சாரி வண்டியூர் பார்க் போயிருக்கேன். என்னதான் பேரை மாத்தினாலும் அது எங்களுக்கு சுந்தரம் பார்க் தான். என்ட்ரி ஆகி உள்ள போனதுமே கொஞ்சம் க்ரௌடு. என்ன இந்த இடத்துல மட்டும் க்ரௌடா இருக்குன்னு போய் பார்த்தா எல்லாரும் வாத்துக்கு தீவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணும் வாங்கி அதை கொடுக்க ஆரம்பிச்சா. என் பொண்ணு கையை அது கொத்த வந்துருச்சு. கொத்த வரல, அது ஒரு மாதிரி சாப்பாடுக்காக வந்தது. அவ பார்த்து பயப்படுவான்னு பார்த்தா பயப்படவே இல்லை. இவ ஜாலியா அது கூட விளையாண்டுட்டு இருக்க. நமக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு, எங்க கொத்திருமோ கடிச்சிருமோ அப்படின்னு. அழகா அது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்க நின்னதே ஒரு பிளசண்டான ஃபீலா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்பான வாத்து இருந்துச்சு. நாட்டு வாத்து அதிகமாகவே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு உள்ள என்ட்ரி ஆன என் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டே போனா. முன்னாடி மண்ணா இருந்த இடம்லாம் இப்போ வெறும் கல். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. முன்னை விட இப்போ பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்கு. போட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் போட் எதுவுமே நாங்கள் போனப்போ இல்லை, க்ளோஸில் தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போகணுன்னு சொல்லி அங்கே போயிட்டு என் பொண்ணு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு உண்மையிலே டைம் போனதே எங்களுக்கு தெரியலை. சுந்தரம் பார்க் வண்டியூர் பார்க்காக மாறினப்போ என்ட்ரி ஃபீலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் இப்போ இதுக்கு இல்லை. கிட்ஸ் ப்ளே ஏரியா பக்கத்தில் தான் பெரிய ஆட்களுக்கு ஜிம் பண்ணுறது இருந்துச்சு. அதில் போயிட்டு நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபன் பண்ணிட்டு வந்தது பாப்பா ஃபன் பண்ணதான் அப்படின்னு அவளை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. நல்ல ஸ்பாட்டு, போய் என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியாக.